கரெக்டாக இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்தும் இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படின்னா செகண்ட் லெவல், ஃபஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவலில் இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெஃபரல் ரிவார்டு. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம எத்தனை பேரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை நபர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா. ஸோ அந்த ப்ராஃபிட்டோட 15% வந்து நம்மளுக்கு இங்கே ரெஃபரல் ரிவார்டு அப்படின்ற முறையில் கம்யூனிட்டியிலேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கல்ல அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டோட 15% நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிட்டே இருக்கும். இன்டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் லெவலில் இருந்து. ஸோ செகண்ட் லெவலில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்களோ, அவங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதோட அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டோட 10% இங்கே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். இதுதான் ரெஃபரல் ரிவார்டு அப்படின்ற முறையில் கம்பெனி நம்மளுக்கு தர இன்கம். ஓகே, அப்போ 3வது லெவலு 4வது லெவலெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமோட இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு 3வது லெவல் 4வது லெவல் இருந்தெல்லாம் ப்ராஃபிட் வராது. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் நம்ம வந்து மேட்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லிமிட்டட் டெப்த்தில் இருந்து நம்மளுக்கு 10% கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம கம்பெனியோட 1 ஸ்டார் அப்படிங்கிற வேர்ல்டு எக்ஸ்வேர்ல்டோட 1 ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேங்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு குறைந்தபட்சம் 5 டைரக்ட் ரெஃபரலாவது இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது மினிமம் $100 இருந்தாலும் போதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டோட்டல் கம்யூனிட்டியில் $15,000 பிஸ்னஸ் டோட்டலாக வந்திருந்தால் நம்ம வந்து 1 ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் லெவலிருந்து 15%, செகண்ட் லெவலிருந்து 10%, அது போக டோட்டல் டீமில் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கோ, மினிமம் 15,000 நடந்திருக்கும். அது போக மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோ, 15,000, 16,000, 20,000 எவ்வளோவா இருந்தாலும் சரி, அதோட டோட்டல் ப்ராஃபிட்டோட 10% வந்து இந்த 1 ஸ்டார் ஆகிறவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாளைக்கு நம்ம டீமில் 1 ஸ்டார் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் பெருசாகிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 2 ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேங்குக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்டார் ஆகும்போது டோட்டல் கம்யூனிட்டியோட ப்ராஃபிட்டோட 20% ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்குண்டான கண்டிஷன் நம்மளோட வித்தியாசமான 2 லெக்கில் இருந்து, ஒரே லெக்கில் இருந்தல்ல, 2 வித்தியாசமான லெக்கில் இருந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு 1 ஸ்டாராவது வந்து டோட்டல் பிஸ்னஸ் வந்து $50,000 கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம வந்து 2 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து அப்லிஃப்ட் ஆகிறோம். ஸோ அப்படி நம்ம வந்து 2 ஸ்டார் ஆகிட்டோம் அப்படின்னால் டோட்டல் கம்யூனிட்டியோட 20% கிடைக்கும். டோட்டல் கம்யூனிட்டியோட ப்ராஃபிட்டோட 20% கிடைக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம டீமில் இருக்கக்கூடிய 1 ஸ்டாரோட டீமிலிருந்து வரக்கூடியதோட 20% 10% அவங்களுக்கு போகும். பேலன்ஸு 10 மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் 10% தான் வந்துட்டுருக்கும். இனி இந்த 1 ஸ்டார் இல்லாத 3ஆவதோ 4ஆவதோ 5ஆவதோ 6ஆவதோ 10ஆவதோ எல்லாம் ஒரு டீம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட 20% ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுதான் எக்ஸ்வேர்ல்டோட 2 ஸ்டார் அப்படின்ற ரேங்கு கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார். சொன்ன மாதிரி 2 ஸ்டாராவது வித்தியாசமான லெக்கில் இருந்து வரணும். $1,50,000 டோட்டல் வால்யூம் வரும்போது 3 ஸ்டார் ஆகும். 30% கிடைக்கும். ஆனால் 1 ஸ்டாருக்கு 10, 2 ஸ்டாருக்கு 10, அது போக பேலன்ஸு 10 தான் நம்மளுக்கும் அங்கே வந்து ப்ராஃபிட்டு கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இனி இது இல்லாத 2 லெக்கிலிருந்து இது வந்தால் போதும். ஸோ இது இல்லாத 3ஆவதோ 4ஆவதோ லெக்கில் இருந்தெல்லாம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, எவ்வளோ மைனிங் ரிவார்டு வருதோ அதோட 30% டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. தென் 4 ஸ்டார் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது, 6 ஸ்டார் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே 4 ஸ்டாருக்கு வந்து 40%, 5 ஸ்டாருக்கு 50%, 6 ஸ்டாருக்கு 60% அப்படின்ற மாதிரி இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அது போக 7 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரேங்குக்கு நம்ம போகும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட சில ப்ரோக்ராமில் ஒரு குளோபல் ஷேர் ஹோல்டராக மாறுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட நம்மளுக்கு கம்பெனி தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி 1 ஸ்டார்லேருந்து 7 ஸ்டார் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 10%லேருந்து 70% வரைக்கும் ப்ராஃபிட்டோட 70% வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட நம்மளுக்கு கம்பெனி இங்கே தர்றாங்க. இனி சேம் ரேங்கில் இருக்கிறவங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் 1 ஸ்டாராக இருக்குது, அவரோட டீம்லேயும் ஒரு 1 ஸ்டார் இருக்குது அப்படின்னால் அந்த 10% அவங்களுக்கு தான் போகும். ஆனால் அந்த 1 ஸ்டார் எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்களோ அதோட 20% அதுக்கு தொட்டு மேலே இருக்கக்கூடிய அப்லைனுக்கு
அந்த பெர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் ரேங்கில் இருக்கும்போது அந்த 20% இன்கத்தையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இதுதான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ராஜெக்டோட இன்கம் பிளான். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டோட கூட அசோசியேட் பண்ணோம் அப்படின்ற கேள்விக்கு உண்டான ஒரு 10 காரணங்களை சொல்லி இந்த ப்ரோக்ராமை வைண்டப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லோ என்ட்ரி பேரியர். பெரும்பாலும் எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்லையுமே பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் பெரிய அளவுக்குண்டான ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம $100 இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த டெய்லி 1% அப்படின்ற ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ லோ என்ட்ரியில் உள்ள வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸ்வேர்ல்டோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஃப்ளெக்சிபிள் பீரியட்ஸு. முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 நாளுக்குண்டான சைக்கிள்கள் இருந்து ஒரு வருஷத்துக்குண்டான சைக்கிள் வரைக்கும் எது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அது தேர்ந்தெடுத்து இந்த ப்ரோக்ராமோட கூட உள்ளே வர்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெய்லி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்குண்டான மைனிங் ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். பெரிய அமௌண்டெல்லாம் பண்ணுறவங்களுக்கு 5 WLD காயினுக்கு மேலே டெய்லி வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி விட்ரா பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரீ WLD அலோகேஷன், அதாவது நம்ம இங்கே வந்து இந்த மைனிங் ப்ராஜெக்டோட கூட அசோசியேட் பண்ணும்போது நம்மளுக்கு WLD காயினாக கிடைக்குது. USDT பண்ணி திருப்பி USDTயே வருது அப்படின்னா அது ஒரு மணி ரொட்டேஷன் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு WLD காயின் தான் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஹிட் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக WLD காயினோட பெரிய அளவுக்குண்டான ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இனிஷியல் அமௌண்ட்டு சீக்கிரமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பப்போ விற்றுட்ருக்கலாம். கிரிப்டோவை பற்றி நல்லா தெரிஞ்சு அதை பற்றி அனலைஸ் பண்ணி அதை ஹோல்டு பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர்லி பீரியடில் வேர்ல்டு காயினும் அதே மாதிரி ATM காயினும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரியல் டைம் ப்ராஃபிட் தான். ஒரு நாளைக்கு WLD காயினுக்கு விலை குறையுது அப்படின்னால் அன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மைனிங் ரிவார்டோட எண்ணிக்கை கூடும். விலை கூடுது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காயினோட எண்ணிக்கை குறையும். ஸோ ரியல் டைமில் என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து அலோகேஷன் ஆகுது. அடுத்து வந்து ஏர்லி ஸ்டேஜ் ATM ஹோல்டு பண்ணுறதுக்குண்டானும் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. சிஸ்டம் ட்ரிவன் வெல்த் கிரியேஷன். இங்கே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஒரு வெல்த்து சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு ப்ரோக்ராமாக எக்ஸ்வேர்ல்டு இருக்குது. செலிபிரிட்டி எஃபெக்ட், ஆஃப்கோர்ஸ் நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செலிபிரிட்டி எஃபெக்ட்டுக்கு வர்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது போக ஸ்டெபிலிட்டியான லாங் டேர்முக்கு நிலச்சி நிற்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமாகவும் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லோருக்குமே நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி தர்றவங்களோட நம்பருக்கு நீங்கள் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு உண்டான எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு அமௌண்ட்டில், கிரிப்டோ வந்து ஹைலி வாலட்டைலான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் அஃபோர்டபுள் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி உண்டான ஒரு பிளான் தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக பயன்படுத்துறதுக்கு எல்லாவராலையும் சாதிக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ப்ரோக்ராம்